அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி LM358 ஐசியை பயன்படுத்தி ஒரு ஐஆர் சென்சார் நம்மளாக எப்படி அசெம்பிள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த LM358 ஐசியிலேருந்து வரக்கூடிய இந்த அவுட்புட் வந்து லீனியர் அவுட்புட், இது டிஜிட்டல் கிடையாது. இது இந்த சென்சிட்டிவிட்டிக்கு தகுந்தபடி அந்த இன்பிட்வீன் வோல்ட் எந்த வோல்ட் வேணாலும் இருக்கும், அவுட்புட் வரும். இதிலேயே LM393 ஐசி அதை யூஸ் பண்ணோம்னா அதனுடைய அவுட்புட் வந்து டிஜிட்டல் அவுட்புட் 0வாக இருக்கும், இல்லாட்டா 5 வோல்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து நாம் இந்த ஐஆர் சென்சார் LM358 இந்த ஐசியை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி பண்ணுறோம். இப்போ இதில் இந்த ஐஆர் எல்இடி இது வந்து TXனா டிரான்ஸ்மிட்டர். இங்கே +5 வோல்ட் சப்ளை இதில் 220 ஓம் ரெசிஸ்டர் மூலமாக இது கொடுத்துட்டோம்னா இதிலேருந்து ஐஆர் லைட் எமிட் ஆகும். இந்த எமிட் ஆகிற லைட்டை இந்த ரிசீவர் ஐஆர் ரிசீவர் இது ரிசீவ் பண்ணி இந்த 2வது பின் கொடுக்கும்போது இங்கே நமக்கு 1வது பின்னில் அவுட்புட் வரும். இந்த சர்க்யூட்டை நம்ம எப்பவும் போல் ஒரு டாட் பிசிபியில் அசெம்பிள் பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல இந்த 8 பின் ஐசி பேஸ் இதில் மவுண்ட் பண்ணிக்கிறோம். ஐசி பேஸில் இந்த கட்டு இடது பக்கம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மவுண்ட் பண்ணிக்கிட்டோம். இது வந்து ஐஆர் டிரான்ஸ்மிட்டர், இதுலேருந்து ஐஆர் ரேடியேஷன் வெளியில் வரும். இது ஐஆர் ரிசீவர். இப்போ இந்த ரெண்டும் எப்படி செக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஐஆர் டிரான்ஸ்மிட்டரில் இந்த பெரிய இலக்கு சின்னது. இந்த பெரிய இலக்கில் மல்டிமீட்டரை வந்து கண்டினியூட்டி ரேஞ்சில் வச்சுக்கிட்டு பெரிய இலக்கில் பாசிட்டிவ் இந்த ரெட் ப்ரோபும் சின்ன இலக்கில் இதுவும் வச்சோம்னா நமக்கு ஒரு 1350 ஓம்ஸ் காமிக்கும். இதை அப்படி திருப்பி டச் பண்ணோம்னா எதுவுமே காமிக்காது, கண்டினியூட்டி வராது. இது ஐஆர் டிரான்ஸ்மிட்டர். இப்போ இந்த ஐஆர் ரிசீவர் எல்இடி ஒயிட் கலரில் எப்படி இருக்கும். இப்போ இதில் இதே கண்டினியூட்டி ரேஞ்சில் வச்சு பார்த்தோம்னா எந்த பக்கம் வச்சோம்னாலும் எந்த ரீடிங்கும் காமிக்காது. இப்படி வச்சு பார்த்தோம்னாலும் இங்கே ரீடிங் காமிக்காது, மாற்றி வச்சோம்னாலும் இந்த ரீடிங் காமிக்காது. இந்த ஐஆர் டிரான்ஸ்மிட்டரை செக் பண்ணுறதுக்காக ஒரு பிரெட் போர்டில் 220 ஓம் ரெசிஸ்டர் இங்கே எடுத்திருக்கேன், இங்கே கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். இதில் இந்த ஐஆர் டிரான்ஸ்மிட்டரில் இந்த கட்டு உள்ளது, இந்த கட்டு உள்ள பகுதி அது வந்து சின்ன இலக்கு. இப்போ அந்த சின்ன இலக்கை வந்து கிரவுண்ட் பண்ணிவிட்டு பெரிய இலக்கை வந்து பாசிட்டிவில் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டோம். இப்போ இதில் பாசிட்டிவ் 5 வோல்ட் பாசிட்டிவ் சப்ளை இங்கே கொடுத்துக்கிறோம். இப்போ நாம் இதை பவர் கொடுத்தோம்னா ஆன் பண்ணோம்னா இந்த இதில் இந்த ஐஆர் ரே வர்றது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் செல்ஃபோன் வந்து அதை டிடெக்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் வந்து நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறேன், பாருங்கள் அது எரியுது. இந்த ஐஆர் ரேடியேஷன் அதுலேருந்து ரெட் கலர் லைட் ரெட் கலர் வருது. இப்போ எடுத்துட்டேன், திருப்பி நெகட்டிவ் கொடுத்தேன்னா சரி. இந்த மாதிரி இந்த ஐஆர் டிரான்ஸ்மிட்டரை நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டாட் போர்டில் ஃபஸ்ட்டு பின்லேருந்து அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த சர்க்யூட்டை பார்த்துட்டு அப்படியே அசெம்பிள் பண்ண போகிறோம். இப்போ முதலாவது பின்னில் நமக்கு அவுட்புட் வெளியில் வரணும். அதிலிருந்து இண்டிகேட்டருக்காக ஒரு 1K ரெசிஸ்டர் ஒரு எல்இடி அது கிரவுண்ட் பண்ணணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பின் இந்த முதலாவது கனெக்ஷன் இப்போ பண்ணுறோம். 1வது பின்லேருந்து இங்கேருந்து ஒரு வயர் ஜம்பர் வயர் ஜாயின் பண்ணி அதை நேராக கொண்டு வந்து இங்கே வந்து ஒரு 2 பின் இது வந்து அவுட்புட் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி சால்டர் பண்ணி அதில் சால்டர் பண்ணிட்டோம். இப்போ 1K ரெசிஸ்டர் ஒரு எல்இடி ஜாயின் பண்ணி கிரவுண்ட் பண்ணணும். இந்த எல்இனுடைய இந்த கிரவுண்ட் பின் வந்து இந்த 4வது பின்னில் கிரவுண்டோடு சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து இது 4வது பின்னு. இப்போ இந்த 4வது பின்னுக்கிட்ட இந்த எல்இனுடைய சின்ன இலக்கை ஜாயின் பண்ணிவிட்டு பெரிய இலக்கை அங்கே வச்சு இதன் மூலமாக இங்கேருந்து ஒரு 1K ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணி அதோட இணைச்சிட்டோம்னா நமக்கு இந்த அவுட்புட்டோட இந்த எல்இடி வந்து ஜாயின் ஆகிரும். இந்த அவுட்புட் பின்லேருந்து 1K ரெசிஸ்டர் இந்த 1K ரெசிஸ்டர் இந்த எல்இனுடைய அந்த பெரிய இலக்கு ஆனோடுக்கு கனெக்ட் பண்ணிட்டோம். அந்த சின்ன இலக்கு எல்இனுடைய அந்த சின்ன இலக்கு கேத்தோட 4வது பின்னில் ஜாயின் பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து ஒரு 2 பின் கனெக்டர் இது வந்து கிரவுண்டுக்கு, இது வந்து அவுட்புட்டுக்கு, இது வந்து கிரவுண்டுக்கு இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த 4th பின் வந்து கிரவுண்டை இந்த எல்இடியோட கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த ஐஆர் டிரான்ஸ்மிட்டருக்கு பாசிட்டிவ் தர்றது இந்த பெரிய இலக்கு தான், எல்இடி மாதிரியே. அதனால் இதை இந்த மாதிரி பெண்ட் பண்ணி இந்த இடத்துல மவுண்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி மவுண்ட் பண்ணிக்கிறேன். மவுண்ட் பண்ணிவிட்டு இந்த பெரிய இலக்குலேருந்து இங்கேருந்து
ஒரு 220 ஓம் ரெசிஸ்டர். இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 220 ஓம் ரெசிஸ்டர் இது இங்கேருந்து வந்து இந்த 8வது பின்னுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு 2 பின் டெர்மினல் இந்த இடத்துல பாசிட்டிவ்க்கு ஜாயின் பண்ணிட்டோம்னா 8வது பின் பாசிட்டிவ் கொடுத்துடலாம். இப்போ அதுதான் பண்ண போகிறோம். இந்த போர்டுக்குள்ளே பாசிட்டிவ்க்கு ஒரு 2 பின் கனெக்டர் இந்த இடத்துல ஜாயின் பண்ணி அதிலிருந்து ஒரு கம்பி கொண்டு போய் 8வது பின்னோட ஜாயின் பண்ணிட்டோம், பாசிட்டிவ் கொடுத்துட்டோம். அங்கேருந்து ஒரு 220 ஓம் ரெசிஸ்டர் இந்த ஐஆர் டிரான்ஸ்மிட்டருக்கு வந்தாச்சு. இப்போ இந்த கனெக்ஷன் முடிச்சிட்டோம். அடுத்து இந்த 2வது பின்னிலேருந்து இந்த ஐஆர் ரிசீவர் 33K 33K ரெசிஸ்டர் இந்த பாசிட்டிவ்க்கு ஜாயின் பண்ணணும். இந்த ஐஆர் எல்இடி நம்ம டிரான்ஸ்மிட்டரில் மவுண்ட் பண்ணும்போது இந்த கட்டு வந்து இந்த பக்கம் இருக்கும். இப்போ இது வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணணும், இது கேத்தோடு. இப்போ அதே மாதிரி இந்த ஐஆர் ரிசீவர் இதை இங்கே மவுண்ட் பண்ணும்போதும் இதில் உள்ள கட்டு இந்த கட்டு இதே மாதிரி கீழ்ப்பக்கம். இப்போ இந்த ஐஆர் டிரான்ஸ்மிட்டருக்கு இந்த கட்டு இங்கே இருக்கிற மாதிரி இதுக்கும் இந்த கட்டு இந்த பக்கம் இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம்னா அதில் 33 ரெசிஸ்டர் ஆட் பண்ணி இந்த 2 ஜங்ஷனையும் நம்ம 2வது பின்னு கொடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி நான் இதை மவுண்ட் பண்ணுறேன். இந்த கட்டு வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல இதை மவுண்ட் பண்ணிக்கிறோம். ஐஆர் ரிசீவர் மவுண்ட் பண்ணிட்டோம். இதில் இந்த இடத்துல இந்த ஐஆர் டிரான்ஸ்மிட்டருடைய கேத்தோடும் இந்த ஐஆர் ரிசீவருடைய ஆனோடும் இந்த ரெண்டும் கிரவுண்ட் ஆகணும். இந்த ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து ஒரு ஜம்பர் மூலமாக இந்த 4வது பின்னுக்கு இங்கே ஏற்கனவே கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம், இந்த 4வது பின்னுக்கு இங்கே ஜாயின் பண்ணிடலாம். இது கிரவுண்ட் ஆயிரும். இப்போ இந்த எண்டுக்கு அடுத்த சர்க்யூட் படி பாசிட்டிவ்லேருந்து 33K ரெசிஸ்டர் இந்த ஐஆர் ரிசீவருக்கு வரணும். இந்த ஐஆர் ரிசீவருடைய கேத்தோடு நாம் ஏற்கனவே கேத்தோட இந்த பக்கம் வச்சுருக்கோம். அதனால் இங்கே இந்த 220 ஓம் ரெசிஸ்டர் இந்த இடத்துலேருந்து இந்த 33K ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணி இதுக்கு ஜாயின் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து 2வது பின்னுக்கு ஒரு ஜம்பர் மூலமாக இங்கே ஜாயின் பண்ணிட்டோம்னா இந்த கனெக்ஷன் ஓவர் ஆயிரும். இந்த 2வது பின்லேருந்து ஒரு ஜம்பர் ஜாயின் பண்ணி அதை அப்படியே பெண்ட் பண்ணி வந்து இந்த ரெஜிஸ்டரில் இங்கே ஜாயின் பண்ணிட்டோம். இந்த ரெஜிஸ்டர் மூலமாக இந்த ஜங்ஷனுக்கு வந்துடும். ஸோ 2வது பின் கனெக்ஷன் முடிச்சிட்டோம். அடுத்து 3வது பின்னுக்கு இந்த 10K இந்த பொட்டன்சியோமீட்டர் இது வந்து 103ன்னு போட்டிருக்கோம் மேலே. இது வந்து 10K. இந்த ட்ரிம் பார்ட் இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது ரொம்ப மைல்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அதனால் இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ட்ரிம் பார்ட்டு ஒரு எண்டு பாசிட்டிவ்க்கு போகணும், இன்னொரு அடுத்த எண்டு 3வது எண்டு நெகட்டிவ் வரணும். சென்ட்ரு டேப் வந்து இந்த 3வது பின்னுக்கு வரணும். இப்போ இதை இங்கே மவுண்ட் பண்ணிடுறோம். இந்த ட்ரிம் பார்ட்டை இந்த இடத்துல மவுண்ட் பண்ணி இதில் 3 லெக் வரும். ஒரு லெக் அந்த 4வது பின்னில் கிரவுண்ட் பண்ணிட்டோம், இன்னொரு லெக் அந்த பாசிட்டிவில் கொடுத்துட்டோம், சென்டரை 3வது பின்னில் கொடுத்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது இந்த 2 ஜங்ஷன் இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம், இதை கிரவுண்ட் பண்ணணும். இப்போ நமக்கு கிரவுண்டு வந்து 4வது பின்னு. இப்போ இந்த 4வது பின்லேருந்து இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற இந்த இடத்துல இங்கே வந்து ஒரு வயர் ஜாயின் பண்ணி இது ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நமக்கு சர்க்யூட் ஓவர். இப்போ இந்த கிரவுண்டில் 4வது பின் கிரவுண்ட்லேருந்து இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சுருக்க இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சர்க்யூட் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். எப்போவுமே இந்த மாதிரி டாட் போர்டில் நம்ம சர்க்யூட் அசம்பிள் பண்ணி முடித்த பிறகு பெட்ரோல் வச்சு ஒரு தடவை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சிக்கிறது நல்லது. அப்போனா அந்த ஷார்ட் சர்க்யூட் அதெல்லாம் இல்லாமல் ஆயிரும். இதில் வந்து கிளியராக தொடச்சிக்கிட்டு இப்போ அடுத்து நம்ம சப்ளை கொடுத்தோம்னாக்கா செக் பண்ணிடலாம். இப்போ இது நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற அந்த 5 வோல்ட்டு சப்ளை. இப்போ இதில் இது ப்ளஸ்ஸை இங்கே இன்சர்ட் பண்ணிடுறேன், இது மைனஸ் கிரவுண்டு பண்ணிடுறோம். இப்போ நம்ம வந்து சர்க்யூட் ஆன் பண்ணுறோம். ஹேண்டை கிட்ட கொண்டு வந்தோம்னா லைட் எரியுது, இப்போ எடுத்துட்டோம்னா அமைஞ்சிடும். இந்த ரேஞ்சை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த ட்ரிம் பார்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும், ரொம்ப கிட்ட இருக்கும்போதே ஆன் ஆனோம்னாக்கா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரொம்ப டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி எந்த விதமான அப்ஸ்டக்கிள் எந்த ஒரு பொருள் வந்தாலும் அது உடனே எரியும். ஸோ இது வந்து ஐஆர் சென்சார் மாடியூல். இந்த ஐஆர் சென்சார் மாடியூல் இப்போ நம்மளே அசம்பிள் பண்ணியிருக்கோம். இது அசம்பிள் பண்ணும்போது ஆரம்பத்தில் நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது இப்போ இந்த 103 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ட்ரிம் பார்ட் இதை நேரடியாக நீங்கள் மவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை மல்டிமீட்டரில் செக் பண்ணிக்கணும். இந்த மல்டிமீட்டரில் செக் பண்ணுறதுங்கிறது
20K ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா இது வந்து 10K ட்ரிம் பாட்டு, 20K ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிட்டு, இதில் இந்த சென்டருக்கும் இந்த சென்டர் பின்னுக்கும் இந்த பின்னுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ 5K இருக்குது. இப்போ அதை அப்படியே மாற்றி சென்டருக்கும் அடுத்த பின்னுக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த ஒரு 5K இருக்குது. இந்த மாதிரி 10K ட்ரிம் பாட்டு 5K டிவைட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கும்போது இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். நாம் சர்க்யூட்டில் மவுண்ட் பண்ணும்போது இந்த பக்கம் 0 ஓமோ இந்த பக்கம் 10K இருந்துச்சுன்னா நம்ம போட்டு ஆன் பண்ணும்போது சர்க்யூட் ஒர்க் ஆகாது. அப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், எங்கே ஃபால்ட்டு அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால் இதை மவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். மவுண்ட் பண்ண பிறகு நீங்கள் ஆன் பண்ண உடனேயே இந்த எல்இடி எரிஞ்சிக்கிட்டே இருந்தால், அப்போ இந்த ட்ரெண்ட் பாட்டை லைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த எல்இடி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகி ஆஃப் ஆகும். ஸோ அதுதான் ரேஞ்சு. அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடி அப்ஸ்டக்கிள் கொண்டு வந்தீங்கன்னா ஏரிய ஆரம்பிக்கும். இதுக்குள்ளே சர்க்யூட் டயக்ராம் இது. 5 வோல்ட் ரெகுலேட்டர் சப்ளை தர்றோம். LM358 ஐசி. இப்போ இதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து லீனியர் அவுட்புட்டு, டிஜிட்டல் கிடையாது. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாய்.